அறிவியல்ல ரஃபேல் வெல்டனுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ரஃபேல் வெல்டன் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பரிணாம உயிரியலாளர். இவர் 1860 மார்ச் 15 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் வால்டர் ஃப்ராங்க் ரஃபேல் வெல்டன். இவர் 1881 ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய செயின்ட் ஜான்ஸ் காலேஜில் அறிவியல் படிப்பை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து இவர் இட்டாலியில் இருக்கிற நேப்பல்ஸ் ஜுவாலஜிக்கல் ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணி கடல்வாழ் உயிரினங்களை பற்றி ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறமா 1882 ஆண்டு மீண்டும் இங்கிலாந்துக்கே திரும்பி இவர் படித்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜிலேயே இவர் ஒரு லெக்சரராக இவருடைய டீச்சிங் கெரியரை ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் தான் இவருக்கு கணிதவியலையும் புள்ளியியலையும் உயிரியலில் பயன்படுத்துறதுல ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதன் காரணமாக இவர் கடல் பகுதிகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரிம்ஸ் அப்படின்ற இறால்களை சேகரித்து அந்த இறால்களினுடைய உடல் அமைப்பு என்னென்ன அளவில் இருக்குது அப்படின்றத மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி ரொம்ப துல்லியமாக அளவிட தொடங்கியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இறால்களினுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கெரபேஸ் அப்படின்ற அந்த ஓடு பகுதியை இவர் அளவிட்டு வந்தாங்க. அதுலேயும் ஒரு இறாலுக்கும் இன்னொரு இறாலுக்கும் இடையில் உண்டான அளவு வித்தியாசத்தை ரொம்ப துல்லியமாக இவர் மில்லிமீட்டர் கணக்கில் நோட் பண்ணி வந்தாங்க. அப்போ இதில் வித்தியாசம் இருக்கா அப்படின்றத இவர் ரொம்ப நுணுக்கமாக அளவிட்டாங்க. அந்த நேரத்தில் இவருக்கு பெல் கர்வ் மாதிரி ஒரு கிராஃப் கிடைச்சது. அதாவது இறால்களினுடைய அந்த கெரபேஸ் அதனுடைய அளவை இவர் அளவிட்டு அதை இவர் நோட் பண்ணி வச்சுட்டே வரும்போது அதை ஒரு கிராஃபில் போட்டு பார்த்தா அது பெல் கர்வ் மாதிரியான ஒரு வடிவத்துக்கு மாறினது. அதை வச்சு இவர் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தினாங்க. என்னன்னா இந்த கண்டினியூஸான பயாலஜிக்கல் சேஞ்சஸ் ஆனது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. இது என்ன அப்படின்றத புரிகிற மாதிரி சொல்கிறேன். பொதுவாக அந்த காலத்துல எல்லாம் எல்லா உயிரினங்களுமே குறிப்பிட்ட அளவில் இருக்காது. அதுக்கு மாறாக அது ஒவ்வொரு விதமான அளவில் இருக்கும் அப்படின்னு கருதப்பட்டு வந்தது. அந்த நேரத்தில் இவர் இறால்களை வச்சு அளவிட்டு பார்க்கும்போது எல்லா இறால்களுமே ஒரே அளவில் இல்லை. ஆனால் எல்லா இறால்களுக்கும் இடையில் ஒரு சராசரி ஆவரேஜ் ஒன்று இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ மனிதர்களை எடுத்துக்கிட்டால் மனிதர்கள் 6 அடி இருப்பாங்க, 7 அடியும் இருப்பாங்க, 5 அடி இருப்பாங்க, 4 அடி கூட இருப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். இருந்தாலும் ஒரு சராசரி ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும் நார்மலாக. ஸோ அந்த மாதிரி இறால்களில் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஒரே மாதிரி எல்லா இறால்களும் இல்லை. அதே சமயம் எல்லா இறால்களுமே ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத மாதிரி கண்ணா பின்னான்னு ஒவ்வொரு அளவுலலாம் இல்லை. அந்த அளவு வித்தியாசம் ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்றத இவர் உறுதிப்படுத்தினாங்க. உறுதிப்படுத்தி 1890 ஆண்டு த வேரியேஷன் அக்கரிங் இன் சர்டன் டெக்கோபாட் கிரஸ்டேசியா அப்படின்ற டைட்டிலில் அதை ஒரு ஒர்க்காகவே எழுதி அதை வெளியிட்டாங்க. கிரஸ்டேசியா அப்படின்றது இந்த நண்டு இறால்கள் இந்த இனமெல்லாம் அடங்கிய ஒரு பெரிய குரூப்பு தான். ஸோ அந்த குரூப்பில் இருந்த அந்த இறாலை அந்த ஸ்ரிம்ஸை இவர் ஆய்வு செஞ்சனால அந்த ஒரு பேரை தலைப்பில் சேர்த்து அதை 1890 வெளியிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நாள் வரைக்கும் உயிரினங்கள் ஒரு மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக சைஸில் இருக்காது அப்படின்னு கருதப்பட்டு வந்த நிலையில் அப்படி கிடையாது. இந்த இறால்கள் எப்படி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஒரு குறிப்பிட்ட அளவில் சராசரியாக இருக்கோ அதே மாதிரி நிறைய உயிரினங்கள் இருக்குது அப்படின்றத இவர் இதன் மூலமாக உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா இவர் இப்போ இறால்களினுடைய உடல் அளவுகளில் இருக்கக்கூடிய கோரிலேஷன் பற்றி ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. இப்போ இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா இப்போ பொதுவாக உடல் உறுப்புகள் இப்போ கை வளரும், கால் வளரும், தலை வளரும். ஸோ இதெல்லாமே மனிதர்கள் ஆரம்பித்து எல்லா உயிரினங்களுக்கும் பிறக்கிறதுல ஆரம்பித்து வளர்ற வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கும். இப்போ அது வளர்றதுல ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்றத இவர் கண்டறியணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்காக இப்போ ஒரு உயிரினம் இருக்குன்னா அந்த உயிரினத்தினுடைய தலை வளரும் போது அதனுடைய உடம்பு எந்த அளவுக்கு வளருது அதை பற்றிலாம் இவர் ஆய்வு செஞ்சாங்க. அது கணித ரீதியாக கரெக்டாக இருக்கா அப்படின்றத இவர் தொடர்ச்சி ஆய்வு செஞ்சாங்க. ஆரம்பத்தில் இவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியலை பயன்படுத்தி தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக கண்டினியூஸ் பயாலஜிக்கல் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு இவர் கண்டறிஞ்சிருந்தாங்க. இப்போ
மேத்தமேட்டிக்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளோ எவ்வளோ வளருது அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு கோரிலேஷன் இருக்குது அப்படின்றத 1892ஆம் ஆண்டு இவர் உறுதிப்படுத்தினாங்க. அதை இவர் இறால்களை அடிப்படையாக வச்சு உறுதிப்படுத்தினாங்க. இருந்தாலும் நான் மனிதர்களை அடிப்படையாக வச்சு புரிகிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு 6 அடி மனுஷன் இருந்தால் உதாரணத்துக்கு அந்த 6 அடி மனுஷனுக்கு 30 இன்ச்சு கை இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். கையினுடைய அளவு ஒரு 30 இன்ச்சு இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அதே சமயம் 5 அடி மனிதனுக்கு வந்து 25 இன்ச்சு இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு என்ன தொடர்பு விகிதாச்சார ரீதியாக அப்படின்னா, அப்போ ஒரு அடி வளர்ந்தா 5 இன்ச்சு வந்து கை வளரும் அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் 5 அடி வளர்ந்தா 25 இன்ச்சு, 6 அடி வளர்ந்தா 30 இன்ச்சு கை இருக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஒரு கோரிலேஷன் இருக்குது. வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க அதுக்கேற்ற மாதிரி விகிதாச்சார ரீதியாக கையினுடைய அளவு அதிகரிக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் 5.5 அடி இருக்காரு. இப்போ 5.5 அடி இருந்தால் அப்போ அந்த நபரினுடைய கையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கும்? 27.5 இன்ச்சு இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி இப்போ இதை பயன்படுத்தி ஒரு சில விஷயங்களை கண்டறிய முடியும். உதாரணத்துக்கு ஒரு நபரினுடைய கை மட்டும் வந்து வெட்டப்பட்டு கீழே கிடக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த கையை எடுத்து அந்த கையினுடைய அளவை தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த மனுஷன் சராசரியாக எந்த உயரத்துக்கு இருந்திருப்பார் அப்படின்றத ஓரளவுக்கு வந்து உணர்ந்துட முடியும். அதை வந்து ஓரளவுக்கு வந்து கணிச்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து உயிரினங்களினுடைய உடல் அமைப்பு இந்த மாதிரி தான் வளருது. தலை வளர்ந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஓடு வளருது, அதுக்கேற்ற மாதிரி உடலும் வளருது. ஸோ எல்லாமே வந்து ஒரு கோரிலேஷனாக தான் வளருது. அதுக்கு மாறாக இப்போ 5 அடி மனுஷன் 5 அடி வளரும்போது 25 இன்ச்சு இருந்துட்டு 6 அடி வளரும்போது அப்படியே 40 இன்ச்சு கை வளர்றது சம்மந்தம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் போகாமல் அதுக்கு இடையில ஒரு கோரிலேஷன் இருக்குது அந்த உடல் வளர்ச்சியில் அப்படின்றத இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அவங்க தரப்பில் இருந்து ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. கமிட்டி ஃபார்ம் பண்ணி இதே மாதிரி மற்ற தாவரங்கள் அதே மாதிரி மற்ற விலங்குகள் ஸோ அந்த மாதிரி எல்லா உயிரினங்கள்லையும் இந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் பயன்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு அவங்க வந்து முடிவு செஞ்சு அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியில் ரஃபேல் வெல்டனும் வந்து இருந்தாங்க. ஸோ இவரும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பயோமெட்ரி அப்படின்னு அழைக்கப்படும், பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது உயிரியலில் மேத்தமேட்டிக்ஸையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் பயன்படுத்துறது. அதன் மூலமாக இந்த மாதிரி கணக்கீட்டு ரீதியாகவும் உயிரியலை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு தெரியப்படுத்துறது தான் இது. ஸோ இதை வந்து இவர் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1894 இந்த காலகட்டத்தில் இவர் ஒரு முக்கியமான எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் டைஸ் ரோலிங் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றது. அதாவது இந்த பகடக்காய் இந்த டைஸ் அதை வந்து ஒரு 12 வந்து எடுத்துக்கிறாங்க. 12 எடுத்துக்கிட்டு இவர் வந்து ஒவ்வொரு முறையும் 12ஐயும் வந்து போட்டு பார்க்குறாங்க. அப்படி ஒவ்வொரு முறையும் அந்த 12ஐயும் போடும்போது என்ன நம்பர் வருதோ, உதாரணத்துக்கு டைஸில் வந்து 6 புள்ளிகள் இருந்தது. ஒரு 6 பக்கங்கள் இருக்கும். ஒரு பக்கத்தில் ஒரு புள்ளி, இன்னொரு பக்கத்தில் 2 புள்ளி இருக்கும், இன்னொரு பக்கத்தில் 3 புள்ளி, இந்த மாதிரி 6 புள்ளிகள் வந்து 6 பக்கத்தில் இருக்கும். இப்போ இந்த 12ஐயும் தூக்கி போட்டால் ஒவ்வொரு முறையும் என்ன வருது அப்படின்றத துல்லியமாக இவர் நோட் பண்ணிகிட்டே வந்தாங்க. இந்த மாதிரி இவர் கிட்டத்தட்ட 26,000க்கும் மேற்பட்ட முறைகள் வந்து போட்டாங்க. நினச்சி பார்த்தாலே பிரமிப்பாக இருக்கும். ஆனால் உண்மையிலே இவர் பண்ணாங்க. கரெக்டாக சொல்லணும்னா 26,306 முறை இவர் வந்து போட்டுட்டு என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னு கால்குலேட் பண்ணாங்க. இப்போ பொதுவாக ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு காயின் இருக்குது. அந்த காயினை 4 முறை சுழற்றினா என்ன வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு முறை இப்படி சுழற்றி போட்டோடனே இப்போ ஹெட்டு விழுவுது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ 2வது முறை போட்டாலும் அது வந்து ஹெட்டு விழுவுது அப்படின்னு வச்சுக்குவோம். 3வது முறை போட்டால் அது வந்து டைல் விழுது. 4ஆம் முறை போட்டாலும் டைல் விழுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி மாறி விழும். இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி, என்ன வேணால் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு காயின் வந்து போட்டுகிட்டே இருக்கும்போது ஹெட்டு மட்டுமே விழுந்துகிட்டே இருந்தால் அது வந்து இந்த கணக்குக்குள்ளே வராது அப்படின்னு அர்த்தம். அது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது ஹெட்டாகவும் இருக்கணும், டைலாகவும் இருக்கணும், மாறி வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு 2 காயின்ஸ் இருக்குது. 2 காயின்ஸை தூக்கி போட்டால் 2மே ஹெட்டாக வந்து விழுவுது. அது ஒரு முறை நடக்கும். ஓகே, அதை மறுபடியும் எடுத்து 2ஆம் முறை போட்டால் 2ஆம் முறையும் 2மே ஹெட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2ஆம் முறையும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 3வது முறை போடுறாங்க. இப்போ 1 ஹெட்டு 1 டைல் அப்படின்னு வரும். அடுத்து சுழற்றும் போது 2மே டைல் அப்படின்னு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு முறை மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி மாறாமல் தூக்கி போட 2 காயினுமே வந்து ஹெட்டு வந்து விழுந்துகிட்டே இருந்தால் அது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த 26,306
696 முறை இவர் வந்து டைஸை வந்து தூக்கி தூக்கி போட்டு பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிகிறாங்க. என்னன்னா எல்லா நம்பர்ஸுமே வந்து கிட்டத்தட்ட 16 அந்த ஒரு ரேஞ்சில் வந்து வந்திருக்கணும். 16% வந்து எல்லா நம்பரும் வந்து விழுந்திருக்கணும். இப்போ ஒரு 10 தடவை ஒரு 6 தடவை தூக்கி போடுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். 6 தடவை சுழற்றும் போது ஒரு தடவை 1ஆம் நம்பர், இன்னொரு தடவை 2ஆம் நம்பர், இன்னொரு தடவை 3ஆம் நம்பர் அப்படின்னா இதனோட ரேஷியோ என்ன? எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒவ்வொரு சதவீதம், அந்த 6% ஒவ்வொரு சதவீதம் சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இவர் வந்து 100% வச்சு பார்த்தா இந்த 6 நம்பர் அப்படின்றது ஒரு நம்பர் வந்து 16 புள்ளி சம்திங் அந்த சதவீதத்தில் வந்து வரணும். உதாரணத்துக்கு ஒரு 16.7 அந்த எண்ணிக்கையில் வந்து வரணும். இதை வந்து இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு 1000 முறை தூக்கி போட்டிருந்தா 167 முறை வந்து ஒரு நம்பர் விழுந்திருக்கணும். 1ஆம் நம்பரோ 2ஆம் நம்பரோ 3ஆம் நம்பரோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் இந்த எண்ணிக்கையில் தான் விழுந்திருக்கணும். ஆனால் இவர் டைஸை சுழற்றி பார்க்கும்போது 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் 33.7% அளவுக்கு விழுந்திருந்தது. இது ரெண்டுமே சேர்ந்து 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் சேர்ந்து விழுந்துகிட்டே இருந்தா 33.3% தான் விழுந்திருக்கணும். ஆனால் 0.4% எக்ஸ்ட்ராவா 33.7% வந்து இது 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் அடிக்கடி விழுந்திருந்தது. அப்போ ரஃபேல் வெல்டன் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தினாங்க. அப்போ டைஸில் ஏதோ கோளாறு இருக்குது, அது என்ன அப்படின்னு ஆய்வு செஞ்சாங்க. அப்போ இவர் ஒரு விஷயத்தை கண்டறிகிறாங்க. என்னென்னா 5ஆம் நம்பர் புள்ளி 6ஆம் நம்பர் இது ரெண்டுதுலேயுமே புள்ளி ஜாஸ்திகள். இப்போ ஒரு டைஸை எடுத்துக்கிட்டோம்னா 5 புள்ளிகள் இருக்குது, 6 புள்ளிகள் இருக்குன்னா அப்போ பள்ளங்கள் வந்து ஜாஸ்தி. அப்போ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை வந்து குறையுது அப்படின்னு அர்த்தம். இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஒரு பெரிய கல் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த கல்லில் ஒரு பக்கத்தில் ஒரே ஒரு சின்ன துளை இருக்குது. அப்போ அந்த சின்ன துளை போடுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு கல்லுல இருந்து கொஞ்சம் கல்லை வந்து வெளியேற்றினாதான் அந்த இடத்துல ஒரு புள்ளி வரும். ஸோ அந்த மாதிரி 6 புள்ளி வருதுன்னா அந்த இடத்துல நிறைய 6 புள்ளி வர்ற அளவுக்கு கற்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிதைச்சிருப்பாங்க. அதனால இந்த 6, 7 இந்த ரெண்டு பக்கமுமே வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்திருக்கு. அதனால தான் இப்போ வெயிட் ஜாஸ்தியான பகுதி தான் கீழே நோக்கி போய் விழுந்துக்கிட்டே இருக்கும். வெயிட் கம்மியான பகுதி வந்து அப்படியே வந்து இன்னொரு பக்கம் வந்து காட்டும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி வெயிட் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பகுதி 1ஆம் நம்பர். ஏன்னா ஒரு புள்ளி தான் இருக்கும், கொஞ்சம் தான் வந்து அந்த கல் வந்து பேர்த்தெடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த கல்லை வந்து தூக்கி வீசினா அந்த வெயிட்டாக இருக்கக்கூடிய பகுதி கீழே வந்து விழும். ஸோ அதன் மூலமாக லைட் வெயிட்டாக இருக்கக்கூடியது, இப்போ 6 புள்ளி 5 புள்ளிலாம் லைட் வெயிட்டாக இருக்கும். அதனால் அதை அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத இவர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. இதை அடிப்படையாக வச்சு இவருடைய கொலீக் ஒருத்தர் வந்து இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பயோஸ்டாட்டிஸ்டிஷியன் அண்ட் மேத்தமெட்டிஷியனான கால் பியர்சன், அவர் தான் வந்து இந்த சீ-ஸ்கொயர் அப்படின்ற ஒரு சீ-ஸ்கொயர் டெஸ்ட், அது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சீ-ஸ்கொயர் டெஸ்ட்டு, அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து கை-ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு ஃபார்முலாவை அவர் வந்து உருவாக்கினாங்க. அதை அடிப்படையாக வச்சு என்னென்னா 0.01 அப்படின்னு ஒரு கணக்கீடு இருக்குது. அந்த கணக்கீடுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த கணக்கீடை தாண்டுது அப்படின்னா ப்ராபபிலிட்டி தப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நான் முன்னாடி சொன்னது தான், 2 காயினை சுழற்றும் போது ஹெட்டு வந்து ஒரு 100 முறை சுழற்றினா ஒரு 50 முறை 60 முறை வந்து ஹெட்டு சேர்ந்து வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் 100 முறையும் ஹெட்டே திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தால் அப்போ இதில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை இந்த சீ-ஸ்கொயர் டெஸ்ட்டை வச்சு கண்டறிஞ்சிடலாம். ஸோ அந்த ஃபார்முலா உருவாக்குறதுக்கு ரஃபேல் வெல்டன் தான் காரணமாக இருந்தாங்க. இவர் பண்ண இந்த டைஸ் ரோல் எக்ஸ்பிரிமெண்ட் தான் இதுக்கு வந்து உதவியாக இருந்தது. ஸோ இதை இவர் 1894 பண்ணிவிட்டு இதை இவர் வந்து பயன்படுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா நேராக ஒரு பெரிய இங்கிலாண்டோடைய டெவனில் இருக்கிற பிளிமத், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளிமத் சவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கடல் பகுதி, அங்கே இவர் வந்து போனாங்க. அந்த கடற்கரை ஓரம் சோர் கிராப்ஸ் அப்படின்ற கடல் நண்டுகளானது இருந்தது. அப்போ அந்த கடல் நண்டுகளை அவர் பார்த்தாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த கடல் நீரில் வந்து சில்ட்டு போய் கலந்துக்கிட்டே இருந்தது. அதாவது சில்ட் அப்படின்னா இந்த களிமண் மற்ற தூசிகள் இதெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய கடல் நீரை வந்து கொஞ்சம் மோசமாக்க ஆரம்பிச்சிருந்தது. இதை இவர் வந்து கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அந்த இடத்துல நண்டுகள் வந்து செத்து போயிட்டே இருந்தது. இப்போ இவர் வந்து செத்து போன நண்டுகளை வந்து பார்க்குறாங்க. அதே சமயம் இன்னும் சில நண்டுகள் வந்து செத்து போல உயிரோட தான் இருந்தது. இப்போ எதனால் சில நண்டுகள் செத்து போய் சில நண்டுகள் உயிரோடு இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது இவருக்கு ஒரு விஷயம் வந்து புலப்படுது. என்னன்னா ஒரு வகையான இறந்து போன நண்டுகள் வந்து சராசரி அளவில் இல்லாமல் ஒன்று பெருசாக இருந்தது, இல்லைன்னா சின்னதாக இருந்தது. அதுவே சாகாமல் இருக்கக்கூடிய அந்த நண்டுகளானது
சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் சராசரி அளவில் வந்து இருந்தது. இதை இவர் வந்து பார்க்குறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். பொதுவாக நண்டுகள் வந்து நீரில் இருக்கும்போது நீரை வந்து எடுத்துக்கிட்டு அவைகளினுடைய செவில்கள் வழியாக கில்ஸ் வழியாக அந்த நீரை வந்து ஃபில்டர் பண்ணி நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கும். ஸோ அப்படி தான் வந்து அது சுவாசிக்கும். அப்படி இருக்க இந்த சேறு கலர்ந்த இந்த களிமண் இதெல்லாம் கலந்த நீரை வந்து இந்த நண்டுகள் வந்து உரியும் போது சரியாக ஃபில்டர் ஆகாமல் அந்த இடம் வந்து அடைப்பு விழும். இந்த களிமண் துகள்கள்னால அடைப்பு விழுந்தால் அதனால் ஆக்சிஜனை வந்து தண்ணியிலேருந்து பிரித்து எடுக்க முடியாமல் ஆக்சிஜன் கிடைக்காம நண்டுகள் வந்து இறந்து போயிடும். அதுதான் அங்கே நடந்துகிட்டே இருந்தது. ஆனால் ஏன் சராசரி அளவில் இருக்கக்கூடிய நண்டுகள் பெருசாக வந்து உயிரிழப்பு நடக்கலை, அதை இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா அதையும் இவர் வந்து அந்த டைஸ் ரோல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண அந்த முறையை தான் பின்பற்றினாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல எவ்வளோ நண்டுகள் இருக்குது, அதில் இப்போ எத்தனை நண்டுகள் இறந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ ஒரு 100 நண்டு இறந்து போயிருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ சின்ன நண்டு, பெரிய நண்டு, பெரிய நண்டு, இப்போ இந்த மூன்றுமே வந்து சராசரியாக ஒரு 33 33 33 மூன்றுமே 33 33 33 இந்த ஒரு அளவில் வந்து இறந்து போயிருந்தது அப்படின்னா அப்போ அது வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அப்படி நடக்காமல் இப்போ இங்கே எப்படி இருந்ததுன்னா பெரிய நண்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 நண்டு வந்து இறந்து போயிருந்தது. அதுவே வந்து சின்ன நண்டுகள் வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட நண்டுகள் வந்து இறந்து போயிருந்தது. ஆனால் சராசரி நண்டுகள் வந்து வெறும் ஒரு 15-20 நண்டுகள் தான் இறந்துருந்தது. இதில் ஏன் மாற்றம்? அப்போ இதை அடிப்படையாக வச்சு பார்த்தா நான் சொன்ன அந்த சீ ஸ்கொயர் டெஸ்ட்டு அதில் வந்து இது மிஸ் ஆயிரும். ஏன்னா ப்ராபபிலிட்டி பார்த்தா இந்த அளவுக்கெல்லாம் நடக்காது. 0.01க்கு கீழே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இவர் இது என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு செஞ்சாங்க. அப்பதான் இந்த பெரிய நண்டுகளுக்கு என்ன நடக்குதுன்னா இந்த களிமண் வந்து உறிஞ்சப்படும் போது நீரோட சேர்ந்து உறிஞ்சப்படும் போது பெரிய நண்டுகளுக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவை, அதிகமான நீரை உரியும். அப்போ அதிகமான களிமண் அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு அது வந்து இறந்து போகுது. அதுவே சின்ன சின்ன நண்டுகள் வந்து கம்மியான ஆக்சிஜன் தான் தேவை, ஆனால் அவைகளினுடைய துளைகள் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அதுலேயும் போய் இந்த களிமண்கள் வந்து சிக்கிக்கிட்டு அந்த சின்ன நண்டுகளும் இறக்குது. ஆனால் ஓரளவுக்கு சாதாரண அளவில் இருக்கக்கூடிய நண்டுகள் வந்து அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. ரொம்ப நீட்டாக அந்த களிமண்ணை ஃபில்டர் பண்ணிட்டு வெறும் அந்த ஆக்சிஜனை மட்டும் சரியாக எடுக்கக்கூடிய தன்மையை அந்த சராசரி அளவில் நண்டுகள் வந்து கொண்டு இருந்தது. அதனால தான் அந்த நண்டுகள் அந்த அளவுக்கு இறக்கலை அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. இதை அடிப்படையாக வச்சு நேச்சுரல் செலெக்ஷனை இவர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு உயிரினம் ஒரு இடத்துல வாழ தகுதி இல்லைன்னா அது அழிஞ்சு போயிடும். அது வாழ தகுதி இருந்தால் அது இயற்கையோட போராடி அது வந்து வாழும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ வந்து நிறைய மான்கள் இருக்குது. அதில் சரியாக ஓட முடியாத மான்கள் வந்து சிங்கம், புலி போன்ற விலங்குகள்னால வேட்டையாடப்பட்டு இறந்து போயிடும். அதுவே வந்து நல்லா ஓட தெரிஞ்ச மான்கள் வந்து நல்லா ஓடி தப்பி பழச்சு அது வந்து நல்லா வளரும், அது சாகாது. அதன் மூலமாக அது இனப்பெருக்கம் பண்ணி இன்னும் அது மாதிரியே வலுவாக ஓடக்கூடிய வேகமாக ஓடக்கூடிய மான்களே வந்து பிறக்கும். அப்போ மெதுவாக ஓடக்கூடிய மான்கள் அழிஞ்சு வேகமாக ஓடக்கூடிய மான்கள் மட்டும் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. இப்படி தான் பரிணாம வளர்ச்சி வந்து நேச்சுரல் செலெக்ஷன் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி நடத்துது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெரிய நண்டுனாலையும் சின்ன நண்டுனாலையும் வாழ முடியலை, அதுக்கேற்ற சூழல் இல்லை களிமண்லாம் கலந்த உடனே. ஆனால் அந்த இடத்துல சராசரி நண்டுக்கு வாழக்கூடிய ஏற்ற சூழல் இருக்குது அப்படின்றத இவர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. ஸோ இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதெல்லாம் இவர் பண்ணதுக்கப்புறம் 1901 இந்த காலகட்டத்தில் பயோமெட்ரிக்கா அப்படின்னு சொல்லி இந்த பயாலஜியில் மேத்தமெட்டிக்ஸையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் பயன்படுத்தி ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க ரிசர்ச் பேப்பர்ஸ், ஆர்டிகல்ஸ், புக்ஸ் எல்லாம் வெளியிடுறதுக்காக இந்த பயோமெட்ரிக்கா அப்படின்ற ஒரு ஜேர்னலை இவர் வந்து 1901 ஃப்ரான்சிஸ் கால்டன் அப்படின்ற இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பாலிமத் அவர் கூடயும் அந்த கால் பியர்சன் அவர் கூடயும் இந்த 2 பேர் கூட இணைஞ்சு நிறுவனது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு ஜாயிண்ட் எடிட்டராகவும் பணிபுரிஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் இன்னும் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. இந்த கணக்கீட்டு முறையை மரபணு ரீதியாக கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லியும் கூட பார்த்தாங்க. ஆனால் இந்த நிலையில் இறுதி 1906 ஏப்ரல் 13 அன்னைக்கு இவர் வந்து நிமோனியானால் பாதிக்கப்பட்டு வெறும் 46 வயசு
வயசில் துரதிர்ஷ்டவசமாக இவர் இறந்து போனாங்க. இவர் இறந்து போன பிறகு இன்றைய காலகட்டத்தில் பயாலஜியில் மேத்தமேட்டிக்ஸையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் பயன்படுத்தலாம், அது ரொம்ப சரியாக இருக்குது அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதை அந்த பயோமெட்ரி அப்படின்ற அந்த ஒரு ஃபீல்டை ஆரம்பத்திலேயே ரஃபேல் வெல்டன் ரொம்ப சிறப்பாக கையாண்டிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ரஃபேல் வெல்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் பேசின எல்லா விஷயங்களையுமே கூட டெக்ஸ்ட்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா அதையும் படித்து பார்க்கலாம். தேங்க்யூ.